ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகலை அப்படின்றது அவரோட ப்ராப்ளமு. கீழே விழுந்திருக்கு செட்டு, ட்ராப் டவுன் செட்டு. இது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதே பேக் கிளாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இது உடஞ்சிருக்கனால கொஞ்சம் சேஃபாக எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நார்மலாக வார்ம் பண்ணி ஹீட் கொடுத்து பேக் டோரை எடுத்துட்டோம். கிளாஸை எடுத்துகிட்டு இப்போ பவர் பட்டன் செக்ஷனுக்கு போகிறேன். ஸ்க்ரூலாம் பிரிக்கிறேன். பேக் கிளாஸ் பிரிக்கும் போது சேஃபாக இருங்க. அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப் இருக்கும், அதனால் அது சேஃபாக பிரிக்கணும். ஓகே, பிரிச்சுட்டோம். இப்போ பவர் பட்டனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். நோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பில் இந்த பட்டன் ஒன்று பிளாக் கலர் டாட் மாதிரி ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நகர்ந்துருக்கு. அதனால் பவர் பட்டன் அழுத்தும் போது அதுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் போர்டு ஆன் ஆகலை. இப்போது நம்ம அந்த பட்டனை மட்டும் நம்ம கொஞ்சம் நகர்த்தி ஈஸியாக சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா அது சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். பட்டன் அந்த டிக் டிக்குன்ற சவுண்டும் வேலை செய்தான்றதை பார்த்துடலாம். டிக்குன்னு வருது சவுண்டு. சூப்பர், ஃபோனும் ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.